ஹலோ வியூவர்ஸ் கூட எல்லாத்துக்கும் குட் மார்னிங். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, அப்டோமன் எக்ஸசைஸ் ஒவ்வொரு செட்டும் நான் போட்டு காட்டுறேன். ஒவ்வொரு செட்லையும் 25 கவுண்ட்டு பண்ணுங்கள், ஓகேவா? ஒவ்வொரு எக்ஸசைஸ்க்கும் 25 கவுண்ட்டு 3 செட்டு பண்ணணும். அது என்னங்கிறத ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக அந்த வீடியோவில் பார்த்துருக்கேன். ஸோ லெட்ஸ் கோ. ஃபஸ்ட்டு நம்ம அப்பர் ஆப்ஸ்க்கு தான் நம்ம ஒர்க் அவுட் போடுறோம். அப்போ ஃபஸ்ட்டு ஸ்லோவாக பண்ணிங்கன்னா போதும். கையை இந்த மாதிரி பேக் சைடில் வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்கும். ரொம்ப உங்களால் வைக்க முடியலன்னா நார்மலாக பண்ணுங்கள். இப்படியும் பண்ணலாம். அதே மாதிரி செஸ்ட் மேலே வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணலாம். இது 25 கவுண்ட்டு 3 செட்டு பண்ணணும் அப்பர் ஆப்ஸ்க்கு. அடுத்தது லோவர் ஆப்ஸ்க்கு பண்ணணும். உங்கள் பட்டு கீழே கை வச்சுட்டு பொறுமையாக லெக்கை ரைஸ் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு பொறுமையாக கீழே வைக்கிறீங்களோ அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கும் உங்களுக்கு. இந்த லோவர் ஆப்ஸை பொறுத்தவரை நீங்கள் ரைஸ் பண்ணிவிட்டு கீழே இறங்குறப்ப பொறுமையாக இருக்கணும். அப்போனா தான் உங்களோட காலோட வெயிட்டு உங்கள் லோவர் ஆப்ஸில் எஃபெக்ட் கொடுக்கும். நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். சரியா? பெயின் இருந்தால் தான் அந்த எக்ஸசைஸ்க்கு உண்டான எப்படி சொல்கிறது, ஒரு வேல்யூ. நீங்கள் பண்ணுறீங்கன்னா அந்த இடம் வலிக்கணும், அந்த பர்டிகுலர் பார்ட் வலிக்கணும். அப்போனா மட்டும்தான் அந்த எக்ஸசைஸ் கரெக்டாக பண்ணுறீங்கன்னு அர்த்தம். வலிக்காமல் பண்ணிங்கன்னா அது பேர் எக்ஸசைஸே கிடையாது. ஓகே, அப்பர் ஆப்ஸு லோவர் ஆப்ஸு பார்த்துட்டோம். அடுத்தது மிடிலுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிராஸ் பண்ணணும். ஓகே, 1 2 3 4 இந்த மாதிரி உங்களோட காலை லெஃப்ட்டு ரைட்டு இந்த மாதிரி கொண்டு போகணும். இது பார்த்திங்கன்னா ஆப்ளிக்ஸ்க்கு இந்த மாதிரி இங்கே கட்டு பிரியும். அந்த ஆப்ளிக்கு நம்ம இது பண்ணணும். அடுத்தது பாருங்கள், சைக்கிளிங் பண்ணுறது பேர்ன் அவுட். உங்களோட கலோரிஸ் எல்லாமே பேர்ன் அவுட் பண்ணும். ஸோ சைக்கிளிங் பண்ணணும். இந்த மாதிரி பொறுமையாக சைக்கிளிங் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீ பேர்ன் அவுட்டு இப்படி போங்க. இந்த மாதிரி 25 கவுண்ட்டு நீங்கள் பண்ணணும். இது எல்லாமே முழுக்க உங்களுக்கு ஆப்ஸ்க்கு மட்டும்தான் யூஸ் ஆகும். ஓகே, வயிற்றில் இருக்கிற கொழுப்பை எப்படி கரைக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ முழுக்க பண்ணுறேன். ஸோ பாருங்கள். அடுத்தது சைடு பிளாங்க்குங்கிறது ரொம்ப முக்கியம். ஓகே, ஃபஸ்ட்டு மெயினாக பிளாங்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி 1 மினிட் ரெஸ்ட்டு, 20 செகண்டு, திரும்பி 1 மினிட் பண்ணணும். இது பார்த்திங்கன்னா உங்களோட ஆப்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்ட்ராங் பண்ணும். வயிறோட தசைகள் எல்லாமே உங்களுக்கு இறுகி இருக்கும். ஓகே, அடுத்தது சைடு பிளாங்க். இந்த மாதிரி இருந்துக்கிட்டு சைட் பிளாங்க். கையை இந்த மாதிரி ரைஸ் பண்ணிக்கலாம். உங்களால் கையை ரைஸ் பண்ண முடியலன்னா இந்த மாதிரி இருக்கணும். பட் இப்படி இருக்கணும் கால், ஓகேவா? இந்த மாதிரி இந்த கையை வச்சுட்டு ஒரு 1 மினிட். பிளாங்கை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு செட்டும் 1 மினிட்டு இல்லை 2 மினிட், அது உங்கள் கெப்பாசிட்டியை பொறுத்து. ஓகே, அடுத்தது இந்த சைடு இந்த கையை வச்சு இந்த மாதிரி ரைஸ் பண்ணலாம். உங்களுக்கு கவுண்ட் வேணும்னா இந்த மாதிரி 25 கவுண்ட் பண்ணுங்கள். அடுத்தது பிரிட்ஜு இந்த மாதிரி பண்ணணும். இந்த மாதிரி பண்ணுறப்ப உங்களோட ஆப்ளிக்ஸ் கட் எல்லாமே தெரியும். ஸோ இதெல்லாம் பேசிக் ஹோம் ஒர்க் அவுட்ஸ் சொல்கிறேன், ஓகேவா? பிகினருக்கு தான் சொல்கிறேன். நான் ரொம்ப எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு ஜிம்முக்கு போகிறவங்களுக்கு நான் சொல்லலை. என்ன மாதிரி வீட்டிலே ஹோம் ஒர்க் அவுட்ஸ் பண்ணுறவங்களுக்கு தான் சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் பண்ணிங்கன்னா ரொம்ப பெரிய ஜிம் பாடி அது மாதிரிலாம் வர முடியாது. பட் உங்களோட ஷேப் பார்க்க பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தொப்பைங்கிறது
குறையாது. நீங்கள் டயட் இருக்கணும். டயட் இருந்து இந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு குறையும். ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு நம்மளோட சேனலில் நம்மளோட வீடியோஸை ஷேர் பண்ணி விடுங்க. See you next video guys. Bye bye.